நீங்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசேனைக்கிற அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்திலிருந்து தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷனை பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா கை வைத்து? ஆமென். Thank you Lord. என்னை சீக்கிரம் பண்ணுங்க பிதாவே, கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் இந்த காலோடு தியானிக்க இருக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேச எங்களை வழிநடத்தும். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுத்த உதவித்தார். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பண்ணுங்க பிதாவே. ஆமென். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? இன்றைக்கு கிறிஸ்து என்னும் ரட்சகர் நமக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா வருஷமும் தியானிக்கிறது, எல்லா வருஷமும் செய்யறோம். இதை தியானிச்சு 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 எத்தனையோ பாஸ்டர்மார் தியானிச்சு எத்தனையோ ப்ரோக்ராம் கேட்டு நாங்களும் நிறைய கேட்டோம். சரியா? இன்னைக்கு நல்ல கவனிங்க. ஒரே ஒரு காரியம், வாட் இஸ் கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ்னா என்ன? கிறிஸ்மஸ் மூலமாக எதை கற்றுக்கொள்கிறோம்? எது வேணும்? 4 காரியம். நறுக்கு நறுக்கு, வெட்டொன்னு துண்டோன்னு 4 காரியம் சொல்லி சீக்கிரம் முடிச்சிட. மணி 10:30, 10:45 அதுக்குள்ள நம்ம முடிக்க நாம ஆசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள் இல்லையா? கிறிஸ்துமஸ் நமக்கு என்ன தந்துச்சு? என்ன கொடுத்துச்சு? நம்ம சொன்னோம் கிறிஸ்துமஸ் வந்தா கேக் வாங்கி வெட்டி எல்லாருக்கும் கொடுங்க, நல்ல ஆடு மாடெல்லாம் வெட்டி நல்லா சாப்பிடுங்க, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். பட் என்ன, எதை நமக்கு கொடுத்தது? எதை கொண்டு வந்தது? இல்ல, இது முக்கியமான காரியம். 4 உதாரணங்களோடு இந்த காலவெளியில நான் உங்களுக்கு விளக்க முற்படுகிறேன். கர்த்தர் எனக்கு அந்த பலனை தருவாராக. சரியா? 4 காரியம். 1, நீங்க வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. லூக்கா மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை செய்தாள். என்ன செய்றாங்க? மரியாள் இந்த காரியங்கள் எல்லாம் தன்னுடைய இருதயத்தில் வைத்து சிந்தனை செய்கிறாள். அல்லேலூயா. எந்த காரியத்தை சிந்தனை செய்தாங்க? எந்த காரியத்தை சிந்தனை செய்தாங்க? இல்லையா? எதை சிந்தனை செய்தாங்க? கவனிங்க, நல்லா கவனிக்கணும். நல்ல செய்தி, நல்ல கவனிங்க. எதை சிந்திச்சாங்க? எந்த காரியத்தை சிந்தித்தாள் மரியாள்? எதை சிந்தித்தாள்? இன்னைக்கு நம்ம எதை சிந்திக்கிறோம்? இன்னைக்கு நம்ம எதை சிந்திக்கிறோம்? கிறிஸ்துமஸ் பார்ட்டிக்கு நம்மளை கூட்டிட்டு வந்துட்டாங்க, நல்ல ஆகாரம் இருக்கு, நல்ல கிஃப்ட் எல்லாம் நிறைய இருக்கு, கிடைக்கும் அப்படி சிந்திக்கிறீங்களா? இல்ல எதை சிந்திக்கிறீங்க? வாட் இஸ் இன் யுவர் மைண்ட்? இல்ல எது நமக்கு தேவை? மரியாள் எதை சிந்தித்தாங்க அப்படின்னா, நீங்க பின்னால போகும்போது 1ஆம் அதிகாரத்துல போகும்போது தேவதூதன் வந்து மரியாளோட சொல்றார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்துல வருவார், அப்பொழுது நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். அந்த இயேசு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தூய ஆட்டுக்குட்டியாய் வருவார். அவருடைய பேர் இம்மானுவேலாய் வருவார். அவர் நம்மோடு இருக்கிற தேவனாய் வருவார். இதெல்லாம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன செய்றாங்க? குழந்தை பிறந்ததுக்கு முன்னால, பிறக்கிறதுக்கு முன்னால சொல்லப்பட்ட வார்த்தைகளை அந்த குழந்தை பிறந்த பிறகு என்ன செய்றாங்க? அதை தியானிக்கிறாங்க. எங்க வச்சு தியானிக்கிறாங்கன்னா, தேவாலயத்துல அந்த குழந்தை என்ன செய்றாங்க? கொண்டு போறாங்க. அந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ணுவதற்காக கொண்டு போறாங்க. அந்த சமயத்துல மரியாள் இந்த காரியங்களை என்ன செய்றாங்க? தன்னுடைய இருதயத்துல சிந்திக்கிறாங்க. இல்லையா? என்ன சிந்திச்சிருப்பாங்க? கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லி தேவதூதன் எனக்கு ஒரு வாழ்த்தில் சொன்னானே, நான் என்ன கிருபை பெற்றுட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிந்திக்கிறீங்களா? நீங்க இன்னைக்கு நீங்க என்ன கிருபையை பெற்றுட்டீங்க? இன்னைக்கு என்ன, வாட் கிரேஸ் யூ ஹவ் ரிசீவ்ட்? இன்னைக்கு என்ன கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு, நீங்கள் என்னை சேர்த்து என்ன கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு அந்த சிந்தை நம்ம இடத்துல இருக்குதா? நம்ம சிந்திக்கிறோமா? செயல்படுகிறோமா? இதுதான் தேவன் இந்த இடத்துல நம்ம இடத்துல விரும்புகிற முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. எதை சிந்திக்கிறோம்? இல்ல நிறைய இன்னைக்கு சிந்தை ஓடும். வீட்டுல போய் என்ன பண்ணலாம், இல்ல என்னெல்லாம் செய்யலாம் சொல்லி நிறைய சிந்தை ஓடும். ஆனா இன்றைக்கு விசேஷமாக, இன்றைக்கு மாத்திரமல்ல, அனுதின வாழ்க்கையில கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். மரியாதை என்ன செய்யறாங்க? நான் கர்ப்பவதி ஆகி இருக்கிறேன்,
எனக்கு ஒரு குமாரன் கிடைக்க போகிறார், அவருடைய பேர் இயேசுவாம். அவர் சகல மனிதனுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவருடைய ரத்தம் சகல பாவங்களுக்கும் மீட்பை கொடுக்கக்கூடியது. அவர் உலக ரட்சகர் என்பதெல்லாம் சொன்னானே. இந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லவே மாட்டீங்கல்ல. வராத வார்த்தை ரொம்ப கஷ்டமா போச்சுல்ல. இல்ல, அந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கையை வச்சு சத்தமா ஆமென். இந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார். மரியாதை சொல்றாங்க, the Christ in me. அல்லேலூயா. இன்னைக்கு பாக்குறோம், நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்றோம், கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணுவோம். வாட் ஃபார்? எதுக்காக? எதுக்காக? உலகம் நம்மை பார்க்கிறதுக்கா? இல்ல எங்கிட்ட இருக்கிறத பாருங்க சொல்றதுக்கா? இல்ல, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படின்னா என்ன? என்ன இப்படி ஒரு வார்த்தையா? எதுக்கு இப்படி ஒரு வார்த்தை? இல்லையா? அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றேன் கேளுங்க. உலகத்துல எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம். ஏன்னா நம்ம கர்ப்பத்தில் பிறக்கும் போது என்ன செய்யறோம்? பாவத்தினால பிறக்கப்படுகிறோம். இந்த பாவம் என்பது ஆத்மா மரணம் என்பது அதற்கு பெயர். இந்த ஆத்மா மரணத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா. ஆத்மா மரணத்திலிருந்து ஒரு விஷயம் எனக்கு வேணும். மாமிச மரணம் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும், நித்திய ஜீவனை கொண்டு போகும். ஆனால் அந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சாதான் அந்த கிறிஸ்து எனக்காக. அல்லேலூயா. அவர் மரணத்தை செய்த தேவன். இந்த மரணத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக அவர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எனக்குள்ள பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? மரியாள் எதை சிந்தித்தாள் என்றால், இந்த கிறிஸ்து எனக்குள்ள வந்து விட்டாரே, எனக்கு குழந்தையா பிறந்த பரவாயில்ல, பட் he is in me. அவர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. வருஷம் சொல்ல என்ன சொல்லுது? I am the I. அப்படின்னா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. எப்பொழுது? எல்லா சமயத்திலும் பார்வனுக்கு முன்னாலும் சரி, தீச்சுளையிலும் சரி, சிங்கக்கவியிலும் சரி, எங்க இருந்தாலும் சொல்றார், I am with you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ விசுவாசித்தாயானால் தேவனுடைய மகிமையை நீ காண முடியும். அல்லேலூயா. ஏன்னா மரியாள் திங்க் பண்றாங்க, இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் திங்க் பண்ண வேண்டியது என்ன? இந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? சத்தமே வர மாட்டேங்குது. சந்தேகமா இருக்குதா? சந்தேகமா இருக்குதா? இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிற இயேசு அவர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. மரியாள் அதைத்தான் திங்க் பண்ணாங்க, அதைத்தான் சிந்திச்சாங்க. என்னைக்கு தேவன் நம்ம கிட்ட விரும்புற காரியம் என்ன? நீயும் அதை விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் பாருங்க, என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மரியாளுடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது அவங்க அந்த வசனம் வாசிங்க. அதுல உள்ள ஆமென் 2ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம் வாசிங்க. கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். யாரு அடுத்து? யார் அடுத்து? மெய்ப்பர்கள் பாக்குறாங்க. முதலாவது மரியாள் பாக்குறாங்க. 19வது வசனத்துல மரியாள் பாக்குறாங்க. 17வது வசனம் வரும்போது மெய்ப்பர்கள் சொல்றாங்க, அந்த காரியத்தை குறித்து மேற்பர்கள் என்ன செய்யறாங்களா? தங்களுடைய இருதயத்தில் சிந்தித்தவர்கள் மாத்திரமல்ல, செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? வாசிங்க ஒரு தடவை. லூக்கா 2:17 வாசிங்க சீக்கிரமா. கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு பிரஸ்தாபப்படுத்துவீங்களா? இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். என்ன சந்தர்ப்பம்? அவர் எனக்குள்ள இருக்கிறார் என்பதை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி செயல்படுத்துறது? பாஸ்டர் சொல்லிட்டீங்க, எப்படி செயல்படுத்துது? உங்க அக்கம் பக்கம் இருக்காங்க, உங்க வீட்டு பக்கம் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு துண்டு கேக்கு கொண்டு கொடுத்து சொல்லுங்க, மேரி கிறிஸ்துமஸ் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லுங்க. அவங்க உற்சாகமா அதை ஏற்றுக்கொள்வாங்க இல்லையா? அப்புறம் ஒரு துன்பம், ஒரு கஷ்டம் வரும்போது, பிரதர் சிஸ்டர், நீங்க சொன்ன கிறிஸ்துவ எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களே, நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களே, அந்த கிறிஸ்து எனக்கும் கொடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தேவனை எனக்கும் பங்கு போட்டு கொடுங்க. அல்லேலூயா. சொல்லுவாங்களா இல்லையா? மெய்ப்பர்கள்
சொல்லப்பட்ட வார்த்தை உங்களுக்கு சமாதானம், உலக ரட்சகர் பிறந்துட்டார் சொல்லும் போது மெய்ப்பர்கள் தங்களுக்குள்ள அடக்கி கொண்டு இருக்கல, அந்த க்ஷணமே என்ன செய்யறாங்க, மெய்ப்பர்கள் போய் அந்த இயேசுவை பார்த்து அந்த பிள்ளையை குறித்து பிரஸ்தாபப்படுத்தலாம்னு பாக்குறோம். அடுத்து என்ன வேலை, நமக்குள்ள இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும், நம்ம பிரஸ்தாபப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. செய்யறோமா? இந்த இந்த நாட்டுல செய்யறோமா? அல்லேலூயா. இந்த வருஷம் பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கேன் நானு. இல்லையா, கொஞ்சம் பேர் தான் நம்ம இருக்கோம். ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கேன். இந்த மாதிரி 10 கார்டு உங்களுக்கு கொடுக்க போறேன். அதே மாதிரி 5 வாக்குத்தத்த அட்டை கொடுக்க போறோம் உங்களுக்கு. சரியா? அதை கவர்ல போட்டு கொடுப்பேன் நாங்க. நீங்க என்ன செய்வீங்க? இதை கொண்டு போய் என்ன செய்வீங்க? உங்க பைபிள்ல 10 இடத்துல மார்க் போட்டிருக்கீங்களா? என்ன செய்வீங்க? 10 பேருக்கு நீங்க கொடுத்து ஆகணும். அல்லேலூயா. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ பெந்தேகோஸ்தோ சிஎஸ்ஐயோ மார்த்தமாவோ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, 10 கொண்டு போய் ஜெபத்தோட நீங்க கொடுத்து பாருங்க. அதுல இருக்கிற வார்த்தை அது கிரியை செய்யும். ஏன்னா யோவான்ல நமக்கு தெரியும் சொல்றது, அந்த வார்த்தை மாம்சமாகி என்ன செய்ய கிருபையும் சத்தியம் நிறைஞ்சவராய் நமக்குள்ள வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாசனை தான் செய்றீங்க, நீங்க கொடுக்க போறீங்க. அல்லேலூயா. அது மாதிரி 5 ஸ்டிக்கர் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதுல 4 ஸ்டிக்கர் செய்யணும். ஒண்ணுதான் நீங்க வைக்கணும், 4 ஸ்டிக்கரை கொடுத்து ஆகணும். அல்லேலூயா. இந்த வருஷத்துல உங்களுடைய மகிழ்ச்சி பெருகும்படி, உங்க சந்தோஷம் பெருகும்படி, நீங்க அந்த மெய்ப்பர்களை போல ஆசீர்வதிக்கப்படும்படி நீங்க மெய்ப்பர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? இல்லையா? என்ன செய்யறாங்க? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? ஆடுகள் மாடுகள் மேய்க்கிறாங்க இருந்தாங்க. யாக்கோபு எப்படி இருந்தாரு? வெறும் கையும் கோலா போனவரு திரும்பி வருவார். என்ன செய்றாரு? பரிவாரங்களோட திரும்ப வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஏன்? தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுனால அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்றார், நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க பிரஸ்தாபப்படுத்துவீங்களா? வாயை திறக்க மாட்டீங்களே, என்னடா பாஸ்ட் இப்படி எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். பிரஸ்தாபப்படுத்துவீங்களா? கையை ஊற்றி ஒரு ஆமென் சொல்லுங்களா? சத்தம். அல்லேலூயா. இல்லையா? அடுத்த ஒரு காரியம் பாருங்க, 3வது காரியம் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. மத்தேயுடைய 12ஆம் அதிகாரம், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 12:12. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். சாஸ்திரியார்கள் என்ன செய்றாங்க? தேவனை பார்க்கறாங்க. என்ன செய்யலாம்? வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. அந்த நட்சத்திரத்தை பார்க்கறாங்க. ஒரு பெரிய மனுஷன் இந்த உலகத்துல ஒரு யூத ராஜா பிறக்க போகிறார். அந்த ராஜாவை நாங்கள் பார்க்க வேண்டும். பொன்னு வெள்ளி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க? பிரயாணப்பட்டு வர்றாங்க. போற வழியில செய்து தெரியாதனமா ஏரோதுடைய அரண்மனையில் போயிட்டாங்க. ஏனென்றால் ராஜா பிறக்கக்கூடிய இடம் எங்கே? ராஜா பிறக்கக்கூடிய இடம் எங்கே? அரண்மனை. இல்ல, அரண்மனையில் தான் ராஜா பிறப்பாரு, வேற எங்கேயும் பிறக்க மாட்டாரு. அரண்மனையில தான் பிறப்பாரு. எனவே அரண்மனையை நோக்கி போவோம்னு சொல்லி ஏரோதுட்ட போனாங்க. சிக்கிக்கிட்டாங்க. ஏரோது சொன்னா, நீங்க போய் பிள்ளையை பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்க, நீங்க தொழுது கொண்ட பின்பு நீங்க காணிக்கையெல்லாம் கொடுத்த பிறகு நானும் போய் அந்த பிள்ளையை வணங்க வேண்டும் என்று சொல்லி வஞ்சகமாக சாத்திரிட்ட சொல்றேன். சாத்திரிகளும் தெரியல. ஏன்னா ராஜா ஒரு நாள் போய் சொல்ல மாட்டார்ல. ராஜா போய் சொல்லுவாரா? பிரஜைகள் நாசமா போவான். ராஜா பொய்யனா இருந்தா பிரஜைகள் நாசம். இந்தியா தேசம் இன்னைக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஏன் நல்லா இல்ல? ஏன் நல்ல? வாயை திறந்தா என்ன நடக்குது? பொய்யை தவிர ஒண்ணும் வர மாட்டேங்க. வாயை திறந்தா போய் தான் வருது. இப்ப தேசம் எப்படி இருக்கு? குட்டி செவரு. தேசம் ஆளுகிற பிரஜைகள் எப்படி இருக்காங்க? கஷ்டப்படுறாங்க. இது போலதான் அன்னைக்கு ஏரோதுகிட்ட ஏமாந்து போய் சிக்கிட்டாங்க. அந்த சாஸ்திரிகிட்ட சொன்னா, நீங்க போய் பார்த்துட்டு சொல்லுங்க, நானும் வந்து வணங்கணும்னு சொல்லி வஞ்சகமான ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறாங்க. இல்லையா? ஆனா கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு உண்மையுள்ள தேவன். சாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, செய்யறாரு, நீ வந்த வழியே போகாத, உனக்கு வேற வழி தரேன். அல்லேலூயா. இவ்வளவு நாளும் நம்ம நடந்த பாதை வேற. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? இவ்வளவு நாள் இந்த 2026 வரைக்கும் 25 வரைக்கும் நீங்க நடந்த பாதை வேற. 26ல நீங்க நடக்க போகிற பாதை மகிமையான பாதை. அல்லேலூயா. வல்லமையான பாதை. நம்புகிறீங்களா? கைகளை உயர்த்தி கைகளை தட்டி உற்சாகமாய் கர்த்தருக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சாஸ்திரிகளுக்கு சொல்றாங்க, வழியை மாத்திட்டாங்க. சாஸ்திரிகள் செய்தாங்க, ரூட்டை மாற்றிட்டாங்க.
பாதையை மாற்றிட்டாங்க. ஹல்லேலூயா. தப்பிச்சான். தப்பி தவறி ஏரோதுகிட்ட போய் மாட்டியிருந்தா என்ன இருக்கும்? இயேசுவையும் கொண்டிருப்பான், சாஸ்திரியும் கொண்டு போட்டிருப்பான். ஆனா என்ன செய்தார்? தேவன் நல்லவராய் இருந்து, நமக்கு உத்தமனாய் இருந்து, நம்ம பாதைகளை வழி மாறி செய்து நம்மை காப்பாற்றி வழி நடத்துகிற வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. 2026 அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை, அப்படிப்பட்ட ஒரு நன்மையை நம்ம தேவன் நமக்கு நிச்சயமாக தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை சத்தம் வராமன்னு சொல்லாம ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனம் பாருங்க, 22 லூக்கா 2:32 வாசிங்க. லூக்கா 2:32 வசனம். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. ஹல்லேலூயா. 4வது குறிப்பு என்ன சொல்றாரு? உம்முடைய இரட்சணியத்தை யார் சொல்றார்? ஒரு வயதான ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. எங்கே? அல்ல சபையில சில நேரம் வயதானவங்க இருப்பாங்க. இந்த வயதானவங்களுக்கு நிறைய வெளிப்பாடு கிடைக்கும். அவங்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடாது. அவங்க கிட்ட ஏன் போய் ஆசீர்வாதம் வாங்குறோம்னா, அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குமா? அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குமா? ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள். அல்லேலூயா. நல்ல பெரியவங்களை பார்த்து எப்போ நினைச்சேன்னா, கனம் பண்ணி அவங்ககிட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும் இல்லையா? இப்ப இங்க என்ன நடக்குது? சிமியோன் கையில அந்த குழந்தையை கொண்டு யாரு கொடுக்குறாங்க? இயேசுவை பெற்றுக்கொண்டார். யார் பெற்றுக்கொண்டார்? சிமியோன் பெற்றுக்கொண்டார். இது யாரும் பெற்றுக்கொண்டாங்க? மரியாள் இயேசுவை பெற்றுக்கொண்டார். மெய்ப்பர்கள் இயேசுவை பெற்றுக்கொண்டார்கள். சாஸ்திரிகள் மெய்ப்பர்களை இயேசுவை பெற்றுக்கொண்டார்கள். இப்ப யார் பெற்றுக்கொண்டாங்க? சிமியோன் இயேசுவை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. கையில் எடுத்த உடனே சொன்ன முடிய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. அல்லேலூயா. என் இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி சிமியோன் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக இரட்சணியமாக அவன் ஏற்றுக்கொள்வதை பார்த்தான். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்ம எதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம், எதையெல்லாம் நம்ம பிடிக்கிறோம் இல்லையா? கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இரட்சணியம் அப்படின்னா என்ன? ஒரு சின்ன காரியம் சொல்லி சீக்கிரம் முடிக்கிறேன். இரட்சணியம் ரோமர் 10:9-10 சீக்கிரம் ஒரு 5-6 வசனம் முடிச்சிருவோம். ரோமர் சீக்கிரமா எடுங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தாயானால் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்ன? சொல்லுங்க வாய்ப்பு. ரட்சணியம்னா என்ன? ரட்சிப்பு. ரட்சிப்பு எப்படி கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவின் மூலமா அன்றி வேற எங்க இருந்து ரட்சிப்பு நமக்கு கிடைக்காது. அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து விட்டா நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. நீங்க நினைச்சுக்கணும், இன்னைக்கு யாரு இருக்கா நம்ம கிட்ட? இயேசு எனக்குள்ள இருக்கிற அப்படின்னா என்னை விட பவர்ஃபுல் சாலி யார்? அல்லேலூயா. என்னை விட பவரா இருக்கிறவன் யார்? அல்லேலூயா. எந்த சத்துரு இருக்க முடியும்? யார் இருக்க முடியும்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவன் மகா பெரியவர். அல்லேலூயா. பெரியவரை நீங்க மகிமைப்படுத்தினா, அந்த பையவர் எனக்குள்ள இருக்கிறார் என்பதை பிரஸ்தாபப்படுத்தினா தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். உங்க வார்த்தையை கனப்படுத்துவார். சத்துரு உங்களை கண்டா நடுங்குவான். அல்லேலூயா. ஓடி போயிருவான். அல்லேலூயா. இல்லையா? அடுத்த ஒரு வசனம் சீக்கிரமா வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:11. 1 கொரிந்தியர் 6:11 சீக்கிரம். யாரும் வேற யாரும் எடுக்கிறது இல்லையா? சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அல்லேலூயா. அடுத்த ரட்சிப்பு, ரட்சணியத்தின் ரட்சிப்பு என்ன செய்து? இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் கழுவப்பட்டவங்களுக்கு என்ன கிடைக்குது? அந்த காரியம் என்னும் ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ரட்சிக்கப்படாம என்ன செய்ய முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. ரட்சிக்கப்படாதபடி பரிசுத்தமாய் வாழ முடியாது. ரட்சிக்கப்படாதபடி பரலோகத்துக்கு போக முடியாது. ரட்சிக்கப்படாதபடி தேவனிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைச்சால் முட்டை கிடைக்கும், 0 கிடைக்கும். முட்டை கூட அவசியத்திக்கலாம் இல்ல? காடை முட்டைனாலும் சின்னதா பரவாயில்ல, அவசியத்திக்கலாம். மயில் முட்டை எவ்வளவு பெருசா, அதுவும் அவசியத்திக்கலாம் எல்லாம். ஆனா ஒண்ணும் இல்ல, இந்த முட்டைக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. அல்லேலூயா. இல்லையா? அந்த முட்டைக்கு இந்த பக்கம் என்ன செய்யணும்?
ஒரு கோடை போட்டு இங்க ஒரு முட்டை இங்க ஒரு முட்டை அப்படி போட்டுட்டே வந்தா அதுக்கு வேல்யூ இருக்கு. அந்த ஒண்ணு வேணும். அதுதான் என்னது? ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புங்கிற ஒண்ணு இல்லைன்னா எல்லாமே ஜீரோ, எல்லாம் முட்டை, எதுக்குமே ஒண்ணுக்கும் உதவாது. சரியா? அடுத்து ஒரு வசனம் வாங்க. ரோமர் 12:2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீக்கிரம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அல்லேலூயா தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகட்டும். யார் மனம் புதிதாச்சுக்குவான்? யார் மனம் புதிதாச்சு? மரியாளுடைய மனம் புதிதாச்சு, மேய்ப்பருடைய மனம் புதிதாச்சு, சாஸ்திரியோட மனம் புதிதாச்சு, சிமியோனுடைய மனமும் புதிதா. நம்ம மனம் புதிதாயிட்டா? நம்ம மனம் புதுசா இருக்கா? கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் உங்க மனம் புதுசா இருக்கா இல்ல பழசா இருக்கா? அண்ணன் சொல்றாரு, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உனக்கு தருவேன். அதுதான் ரட்சிப்பு. கல் இருந்ததுன்னா அங்க ரட்சிப்பு இடமே இல்லை. சதை இருந்ததுன்னா அது கொஞ்சம் அப்படி கேட்கும். ரட்சிப்பை ஏற்றுக்கணும். அல்லேலூயா. அதான் சொன்னா, கதையான இரும்பான இருதயத்தை மாற்றி உனக்கு சதையான இருதயத்தை நான் தருவேன். அதுக்குள்ளதான் ரட்சிப்பு ஊற்றப்படும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட சீக்கிரம் வாசிங்களேன். அவன் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபு 1:21. சீக்கிரமா நேரம் ஓடி போயிட்டே இருக்குது. யாக்கோபு 1:21. அழுக்கு கொடிய துர்க்கணம் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன செய்யணும்? வசனம் வார்த்தை இல்லாதபடி ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாம் இதுதான் நம்ம சபையில என்ன சொல்றோம், வார்த்தைக்கு ரொம்ப முக்கியம். எந்த கம்பக்கெல்லாம் வேண்டாம், கதையெல்லாம் வேண்டாம். என்ன வேணும்? வார்த்தை நமக்கு வேணும். வார்த்தை இருந்தா போதும். வார்த்தையின் வல்லமையினால ஜெயத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். வார்த்தை இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது. இல்லையா? சத்துருக்கிட்ட போய் நின்றுட்டு அவனை விரட்டணும்னா என்ன வேணும்? ஓடிப்போன்னா நீ யாரு என்ன விரட்டு இருக்குமா? அதே நேரம் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் கொடுத்தது. அல்லேலூயா. இந்த அதிகாரத்தின் வல்லமையினால ஓடிய பிசாசே சொன்ன செய்வா, பின்னங்கால் பதில் அடிக்கிறதுக்கு ஓடுவான். இந்த வசனம் தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க? பிசாசே போ, சாத்தானே போ, நான் வாரேன் இரு, இன்னும் கொஞ்சம் வாரேன். நம்ம மலையில இன்னும் ஏறி உட்கார்ந்து. வார்த்தை இல்லாதபடி எதுவும் கிடையாது. ரட்சிப்பு நமக்கு கிடையாது. கடைசியா 2 வசனம் வாசித்து முடியும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 3:22. சீக்கிரம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். எங்க போனீங்க? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அது அவராலே பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு தடவை நிதானமா வாங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறனால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அது அவராலே பெற்றுக் கொள்கிறோம். எங்க அந்த ரட்சிப்பு இருந்தா அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு கிடைக்கும். நம்ம வேண்டிக் கொள்வது இன்னதென்று நம்ம அறியாதபடினால வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்வார்? வேண்டுதல் செய்கிற தேவன் உங்க மன விருப்பங்களை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். சங்கீதம் 24:21 படி நம்முடைய மன விருப்பங்களை அவர் நிறைவேற்றி கொடுக்க வல்லமுள்ள தேவனாயிருக்கு. அதுக்கு ரட்சிப்பு வேணும். தேவன் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 53-54 கொரிந்தியர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:53-54. 1 கொரிந்தியர்
15 53 54 சீக்கிரம் வாசிங்க. அழிவுள்ளதாகிய இது கடைசி. அழியாமையையும் அழிவுள்ளதாகிய இது எது? ரட்சிப்பில்லாத அழிவில்லாமையான இது அழிவில்லாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த வசனம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக முடியும். என்ன மரணம் தான் சொன்னேன். என்ன மரணம்? ஆவிக்குரிய மரணம் ஜெயமாய் முடியும். மாமிசத்தின் மரணம் பரலோகத்துக்கு ஜெயமாய் முடியும். எகிப்திலிருந்து கானானுக்குள்ள கொண்டு போய் நம்ம அழகா கொண்டு போய் அது நம்மை சேர்க்கும். அல்லேலூயா. விரும்புறீங்களா? ஆசைப்படுறீங்களா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாம் அப்படி எழுப்பி நிற்போமா? என்னெல்லாம் படிச்சிட்டீங்க? வடமடான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரமா என்னெல்லாம் படிச்சிட்டீங்க? மரியாளுக்கு என்ன நடந்தது? மரியாள் என்ன செய்யலாம்? இயேசுவை தரித்துக் கொண்டாங்க. மெய்ப்பர்கள் இயேசுவை தரித்துக் கொண்டு பிரஸ்தாபப்படுத்தினாங்க. சாஸ்திரிகள் இயேசுவை பெற்றுக்கொண்டு வேற வழியா போய் தப்பிச்சாங்க. இல்லையா? அடுத்து சிமியோன் ரட்சணியத்தை கண்டது என்று பரலோகத்துக்கு போய் சேர்ந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கர்த்தர்